ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஹையரார்க்கியல் ஆர் ரெக்கர்சிவ் குவெரி. இந்த இந்த இது வந்து ஆரக்கிள்ல வந்து மோஸ்ட்லி நீங்க ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆ எதுலன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ட்ரீ ஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படின்னா ஆ சைல்டு என்ன, பேரண்ட் என்ன, அந்த அந்த பேரண்ட் கீழ என்னென்ன சைல்டு இருக்கு. இது மாரி அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர வந்து அ அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஹையரார்க்கியல் குவெரி. பட் இதுல டேட்டா வந்து நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். இருந்தாலும் இந்த டேட்டா வந்து நம்ம ஹையரார்க்கியல் ஆர்டர்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும். சரிங்களா? டேட்டா வந்து இதுல ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா ஆம் ரோஸ் அண்ட் காலம்ஸா இருந்தாலும், பட் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் சரிங்களா? அது வந்து எப்படின்னா, ஃபாரின் கீ, பிரைமரி கீ இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்ப யூஸ் பண்ணி, அ இது சைல்ட் ரெக்கார்ட், இது பேரண்ட் ரெக்கார்ட்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி, அந்த இத நம்ம ஆரக்கிள்ல நம்ம ஃபெட்ச் பண்ணி குடுக்கையில குடுக்க முடியும். அதுல வந்து அ 3 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித்ங்கிறது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ, அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பை வந்து சைல்ட் ரெக்கார்டுக்கும், பேரண்ட் ரெக்கார்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறத பில்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஆ இதுல பீரியட்ன்னு கீவேர்ட் வரும். அது வந்து எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரு ஆம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நான் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் பிளேக்க எடுத்திருக்கேன். ஸோ, பிளேக் வந்து பேரண்ட்டா எடுத்துட்டு, அதோட சைல்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். வந்து இதுல பார்த்தீங்கன்னா, பிளேக்க பேரண்ட்டா எடுத்துக்கிறேன். ம். 7, 6, 8. 7, 6, 9, 8. Just ட்ரீ ஸ்ட்ரக்சர் பிளேக்கு இங்கே எடுத்து 7, 9, 3, 9. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல இதோட பேரண்ட் இந்த 3 ரெக்கார்டுக்கும் பேரண்ட் வந்து ஆ 7839 7839ங்கிறது கிங் சரிங்களா? கிங்கோட எம்ப்ளாயி நம்பர் தான் 7839. இதுல பார்த்தீங்கன்னா, கிங்கோட எம்ப்ளாயி நம்பர் இது 7839. இதோட சைல்டு வந்து இது 3ம். ஜோன்ஸ், பிளேக்கு, ஆ கிளார்க் இது 3ம் இதோட சைல்டு சரிங்களா? இப்ப இது இது இவர் மேனேஜரு இவங்க எல்லாத்துக்கும். ஸோ, இப்ப எது வந்து பேரன்ட்டோ அது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க. ரூட் நோடுங்கிறது ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஸ்டார்ட்டிங் நோடு. ஸ்டார்ட்டிங் நோட வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுல வந்து இத மேனேஜராவும், கிங்க வந்து ரூட் நோடாவும், இது 3யும் அதோட சைல்டாவும் நம்ம இது டிஃபைன் பண்றோம். சரிங்களா? இது இதுலருந்து இது 3 சைல்டா இப்ப வந்து எக்ஸாம்பிள் இதுலருந்து நான் எதுனா ஆ ஜோன்ஸு
ஜோன்ஸோட சைல்டு 7566 7566 அதோட பேரண்ட் என்ன 7839 783 783 இதுதான் இந்த பேரண்டோட 3 சைல்டு 7566 அதுக்கப்புறம் 7698 7782 ஸோ இது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து இது கீழே வர்றது சைல்டு சரிங்களா? இமிடியேட்டா இதோட லீஃப் வர்றது சைல்டு. இதுக்கப்புறம் 7566க்கு வேற யாராச்சும் சைல்டு இருக்கா அப்படின்னா 7566 இது கீழே 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்புறம் இதோட சைல்டு அப்படியே இன்ஹெரிட் ஆகும். இதோட சைல்டு 2 இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 7566 இதோட சைல்டு என்னன்னா 7788 பேரண்ட். இதுக்கு வந்து 2 சைல்டு இருக்கு. இது ஒரு சைல்டு, அப்புறம் இன்னொரு சைல்டு என்ன இருக்குன்னா 7902 இது வந்து நெக்ஸ்ட் லெவல் 2 சைல்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா? இமிடியேட் சைல்டு லெவல் 1, அதுக்கப்புறம் சைல்டு வர்றது லெவல் 2 சரிங்களா? இந்த பேரண்ட்ல இருந்து இந்த ஸோ இது மாதிரி இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இது வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ரூட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது இது வந்து பிரான்ச்சு இல்லாட்டி சைல்டுன்னு சொல்லுவாங்க. ரூட்டு அதுக்கப்புறம் பிரான்ச்சு அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த பிரான்ச்சுக்கு இது பிரான்ச்ல இருந்து வர்ற சைல்டுக்கு எந்த ஒரு பிரான்ச்சுமே இல்லைன்னா இத வந்து லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரூட்டு அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்கன்னா பிரான்ச்சு இதுக்கப்புறம் லீஃப். லீஃப்னு ஏன்னு சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. இப்போ வந்து இதுல 7788க்கு வந்து எந்த சைல்டும் இல்லைன்னா அத வந்து லீஃப் நோடா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ வந்து 778க்கு எந்த ஒரு இது இல்ல. 778க்கு 778 இதுக்கு ஒரு இது இருக்கு. அப்பனா இது ஓகே ஆடம்ஸ் இருக்கு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் செவன் எயிட் செவன் சிக்ஸ் 7876 அதுக்கு வந்து 7788 வந்து லீஃப். இதோட முடிஞ்சுச்சு சரிங்களா? இது மாதிரி இந்த ட்ரீ டிராவல்ஸ் எப்படி இதாகும்னா ரூட்டு பிரான்ச்சு அதுக்கப்புறம் அதோட பிரான்ச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த நோடுக்கு வந்து எந்த ஒரு சைல்டுமே இல்லைன்னா அதான் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையில தான் வந்து கம்ப்ளீட் டேட்டாவே ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இதாகும் சரிங்களா?
இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணையில வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ரோஸ் அண்ட் காலம்ஸா மட்டும் தான் இது பண்ண முடியும். பட் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நம்ம டேட்டாவ ஃப்ரண்ட் எண்டுக்கு குடுக்க முடியும். அவங்க வந்து கிராபிக் GUIல ஏதாச்சும் ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் யூஸ் பண்ணி இந்த ஹைரார்ச்சிக்கல் ஆர்டர்ல அவங்க டேட்டாவ ஸ்டோர் பண்ண முடியும். பட் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் குடுத்தாலும், இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நம்ம டேட்டாவ குடுக்க முடியும். அதுக்கு யூஸ் பண்றது தான் ஹைரார்ச்சிக்கல் குயரீஸ். ஸோ ஆரக்கிள்ல வந்து இந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் அந்த ஹைரார்ச்சிக்கல் குயரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் கிளாஸ் யூஸ் பண்றது என்னன்னா, நம்ம ரூட் நோட் எந்த ரூட் நோட ஃபைண்ட் பண்றோமோ, அதுக்கு யூஸ் பண்றது தான் ஸ்டார்ட் வித் கிளாஸ். கனெக்ட் பை கிளாஸ்ங்கிறது வந்து இந்த ரூட் நோடுக்கும், இந்த சைல்ட் நோடுக்கும் என்ன லிங்க். ஸோ இதுல வந்து இந்த எம்ஜிஆர் நம்பரும், இந்த எம்ப்ளாயி நம்பரும் லிங்க். ஸோ இது மாரி என்ன லிங்க்ன்னு ஃபைண்ட் பண்றது தான் கனெக்ட் பை கிளாஸ். கனெக்ட் பை கிளாஸ்க்கு கனெக்ட் பை கிளாஸ்ங்கிறது சைல்டும், பேரண்ட்டும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா? வேர் கிளாஸ் நார்மலா நம்ம எத எத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமோ, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்காக யூஸ் பண்றது தான் வேர் கிளாஸ். சரிங்களா? இது 3ம் இது பண்ணா, நம்ம இந்த ஹைரார்ச்சிக்கல் குவெரி இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் வித் கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? கனெக்ட் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? சரிங்களா? அதுக்கப்புறம் வேர் கிளாஸ் வந்து நார்மலா ஃபில்டருக்கு யூஸ் பண்றது. சரிங்களா? அதுக்கு மாரி ஹேவிங் கிளாஸ் அக்ரிகேட் இருந்ததுன்னா, ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம எந்த ஒரு ஹைரார்ச்சிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுமே பண்ணல. பண்ணாதப்ப என்னன்னா, ஒவ்வொரு இதையும் அதோட நோடா எடுத்துக்கிறோம். சரிங்களா? நோடா எடுத்துட்டு மொத்தமா அப்படியே டேட்டாவ எடுத்துட்டு வரோம். இப்போ வந்து நானு ஜஸ்ட் கனெக்ட் கனெக்ட் பை பீரியட் எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டூ எம்ஜிஆர். நான் எம்ப்ளாயி நம்பரும், எம்ஜிஆரும் அதோட சைல்டு சைல்டு இது வந்து பேரண்ட் இது வந்து இது இதுதான் கனெக்ஷனு. ஆ எம்ஜிஆர் எம்ப்ளாயி டேபிள் இருக்க எம்ப்ளாயி நம்பரும், இங்க எம்ஜிஆர் நம்பரும் மேட்ச் ஆச்சுன்னா, அதுதான் சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப். அது யூஸ் பண்ணி நீ டேட்டாவ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆம் ஸோ வந்து இது வந்து ஆம் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எம்ப்ளாயி நம்பர் இதோட ஸ்காட் நெக்ஸ்ட் 66. ம். இப்ப இப்ப இது வந்திருக்கதும் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். எப்படி இதாயிருக்குன்னா, ஆம் பஸ் 78 7788 இந்த எம்ப்ளாயி நம்பர் என்ன எம்ஜிஆரோட கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த டேட்டா எடுத்து வந்திருக்கு. 7788 இது ஸ்காட். இப்ப ஸ்காட் இத கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு 7556 இதோட எம்ஜிஆர். இதுக்கப்புறம் 75 ம். 756 இது. அதுக்கப்புறம்
இந்த எம்ப்ளாயி நம்பரு, இங்க எம்ஜிஆர். அதுக்கப்புறம் 7788 இதோட எம்ப்ளாயி நம்பர் அதோட 7788 ம், ம். கனெக்ட் எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு எம்ஜிஆர். இப்ப எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. எம்ப்ளாயும் இதோட மேனேஜரும் இது போய் லிங்க் ஆகி வருது. இப்போ இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் 7566 இதோட எம்ப்ளாயி நம்பர் இங்கே எம்ஜிஆர் ஆகுது. அதுக்கப்புறம் ஆடம்ஸ்க்கு எதுவும் சைல்டு இருக்கா? ஆடம்ஸோடது 7876 எதுவும் எம்ப்ளாயி நம்பர் இருக்கா? 7876 7886 இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர்டு வந்து ஸ்காட்டோடது ஆடம்ஸும் 778 பாருங்க. இந்த ட்ரீ டிராவல்ஸ் எப்படி டிராவல் ஆயிருக்குன்னா, இங்க வந்து இத பார்த்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 7788 இது வந்து ஸ்காட். 7788 ஸ்காட். இதோட 7788 இதோட சைல்டு என்னன்னா 7876 அதுக்கப்புறம் 7866 7902 ஓகே. இதோட சைல்ட பாக்குது 7788 அதோட லீஃப பாக்குது. இது முடிஞ்ச உடனே பிரான்ச்சுக்கு வருது. மறுபடியும் இத பாக்குது. மறுபடியும் இங்க பேக் பண்ணிட்டு இங்க இதுல இருந்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து எதுவும் பிரான்ச் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்க போகும். அடுத்து வந்து இங்க வரும். இங்க வந்துச்சுன்னா இதுல 7839 இதோட 7698 7698 7698 இதோட இதுல 7698 இதா இருக்கு. இது 769 இது பண்ணா ஆர்டர் பை எம்ஜிஆர் நம்பர் கொடுத்தா செலக்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதோட இத முடிக்கும். அதுக்கப்புறம் இதோட சைல்டு என்னன்னா முடிக்கும். அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் இது ஃபைனலா இது. ஸோ இந்த வேல தான் அதோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கும். பார்த்தீங்கன்னா 75 ஆடம்ஸ். ஸோ அந்த ரெப்ரசன்டேஷனே இது மாரி தான் அது பிளான் பண்ணும். சரிங்களா? பேரண்ட் வரும். பேரண்ட்லருந்து சைல்டு
சைல்ட்லேருந்து இந்த ரூட்டு, அதுக்கப்புறம் இந்த ரூட்லேருந்து லீஃபு. இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பிரான்ச்சுக்கு வரும். அதுக்கப்புறம் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இந்த இதுக்கு வரும். இங்கருந்து இது வேற எதுவும் பிரான்ச் இருந்துச்சுன்னா, அந்த பிரான்ச்ல முடிக்கும். முடிச்சுட்டு மறுபடியும் இங்க வரும். அதுக்கப்புறம் இங்க முடிச்சுட்டு இங்க வேற எதுவும் பிரான்ச் இல்லாட்டி மறுபடியும் இந்த இதுக்கு போகும். அதுக்கப்புறம் இங்கருந்து நெக்ஸ்ட் லீஃப பார்க்கும். அப்புறம் இந்த டெப்த்த பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த இந்த டிராவல் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வந்து இங்க வந்துட்டு அடுத்த ட்ரீ இது வந்து டெப்த் சர்ச் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இந்த அல்காரிதத்துல தான் இந்த ஓவரால் இந்த சில இதே நடக்கும். டேட்டா இதே நடக்கும். ஸோ, இந்த டிராவல்ஸ்ல வந்து தான் நம்ம இப்படி இது பண்ணுவோம். ஸோ, இது ஸ்டார்ட் வித் கிளாஸ் இல்லாதனால ஒவ்வொரு ரெக்கார்டும் அந்த கம்ப்ளீட் டிராவல இது பண்ணி, இந்த காம்பினேஷன் நமக்கு வருது. 39 ரெக்கார்ட்ஸ் வர்றதுக்கு என்ன ரீசன்னா, இந்த காம்பினேஷன் நம்ம வந்து என்னன்னா, அ நம்ம எந்த ரூட்ன்னு மென்ஷன் பண்ணாம இருக்கிறதுனால, ஒவ்வொரு டைமும் அது வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ரூட்டா பிளான் பண்ணிட்டு, அந்தந்த டெப்த்த குடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம ரூட் சரியா டிஃபைன் பண்ணலைன்னா, ஒவ்வொரு இதுவும் அதோட ரூட்டா இது பண்ணிட்டு, அதோட சைல்டு எது இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர குடுத்துட்டே வரும். இப்ப இது ரூட்டா இது பண்ணுச்சுன்னா, இதுக்கு இது எல்லாமே சைல்டு. இப்ப இதுன்னா இது எல்லாமே சைல்டு. அப்புறம் இதுன்னா இது. ஸோ அது மாரி பிளான் பண்ணிட்டு ஒவ்வொரு அதோட இப்ப ரூட்டும், சைல்டு அந்த டேட்டாவ குடுத்து தான் நம்மளுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வருது. சரிங்களா? ஸோ பட் நம்ம ரூட் குடுத்துட்டோம்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் வித் நேம் கிங். கிங்க வந்து இதா இது பண்ணிக்க. அதுக்கப்புறம் கனெக்ட் பை பீரியட் பீரியட் கனெக்ட் பை பீரியட். இது வந்து என்னன்னா கனெக்ட் பை பீரியட் எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு எம்ஜிஆர். இந்த வேலை நம்ம டிராவல் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பேரண்டா கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அதுல இருக்க எம்ப்ளாயி நம்பரும், எங்க எம்ஜிஆர் நம்பர் கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த வகையில நமக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ, இப்ப என்ன ஆயிருக்குன்னா, 39 ஜோன்ஸ் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் ஜோன்ஸோட சைல்டு, அதுக்கப்புறம் இதோட சைல்டு, அதுக்கப்புறம் பாருங்க. இப்ப இப்ப ட்ரீ ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கரெக்ட்டா இதாகும். ஃபர்ஸ்ட் வந்து கிங் பேரண்ட் இதோட எம்ப்ளாயி நம்பர் 7839. அதுக்கப்புறம் அதோட சைல்டு என்னன்னா ஜோன்ஸ். அதுக்கப்புறம் ஜோன்ஸ் 7566 ஓட சைல்டு என்னன்னா 7788 ஸ்காட். அதுக்கப்புறம் ஸ்காட் 7782ல இருந்து என்ன இதாகுதுன்னா, ஸ்காட்டுக்கு அப்புறம் ஆடம்ஸ். ஆடம்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா ஆடம்ஸ் வந்து லீஃப் நோடா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ட்ரீ வந்து பேக் மறுபடியும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல எது வந்து பிரான்ச்சோ இதோட நெக்ஸ்ட் எதுன்னா 7902 7566க்கு நெக்ஸ்ட் 7 இந்த ட்ரீ அது முடிஞ்ச உடனே இந்த பிரான்ச்க்கு வந்துட்டு மறுபடியும் வேற எதுவும் பிரான்ச் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ 7902 7902 இங்க ஃபோர்டு இது முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே மறுபடியும் மேல போகுது. மேல போயிட்டு இதுக்கப்புறம் என்னன்னா ஆடம்ஸ் ஃபோர்டு ஆடம்ஸ் ஃபோர்டு
7902 7902க்கு இதோட சைல்டு ஒன்று இருக்கு 7369 கோடு 7902 7902ஓட முடியுது. ஸ்மித் இப்போ பார்த்தீங்கன்னா select start where equal to 7902 7902. ஸோ இதோட ஒருத்தவங்க தான் ஸ்மித்து. ஸோ இவங்களுக்கு கீழே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்மித்து கீழே தான் யாரும் இல்லை. 7369க்கு 7369 7369 கீழே எதுவும் இல்லை. ஸோ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். அந்த டி வந்து பிரான்ச்சுக்கு போயிடும். 7369 ரெக்கார்ட்ஸ். ஸோ அதனால தான் இங்க இந்த இதை இது பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு லீஃப் வருது. அதான் 7369. அதுக்கப்புறம் 7369 வந்து 7902ஓட லீஃப். இதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீயும் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கே போயிடும். போயிட்டு மறுபடியும் கிங்குக்கு போயிடும். கிங்கு போயிட்டு அடுத்து கிங்குல இருந்து வேற இது என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லீஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிளேக்கு, சரிங்களா? கிங்கு கீழே ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது ஜோன்ஸு, அதுக்கப்புறம் இருக்கிறது பிளேக்கு. அப்போ பிளேக்கோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? பிளேக்கோட எம்ப்ளாயி நம்பர் என்ன, அவங்களுக்கு கீழே இருக்க என்னென்ன லீஃப் இருக்கு, சரிங்களா? இவங்க 5 பேரும் அவங்களுக்கு கீழே பிளேக் கீழே இருக்க சைல்டு, சரிங்களா? இந்த இது முடிஞ்சோடனே மறுபடியும் கிங்கோட இது மறுபடியும் 3வது சைல்டு இது ஸ்டார்ட் ஆகுது, கிளார்க்கு அதோட சைல்டு. இந்த வகையில நம்ம டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு பார்க்கையில வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் தெரியும். பட் இந்த கனெக்ட் பை ஸ்டார்ட் வித் கிளாஸும் கனெக்ட் பை இது பண்றதுனால இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுது, சரிங்களா? இது வந்து நம்ம டேட்டாவை பார்க்கையில டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும். பட் ஆக்சுவலா இது வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன், சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இது பேரண்ட், அந்த பேரண்ட் கீழே ஃபர்ஸ்ட் சைல்டு, அதுக்கு கீழே இருக்க என்னென்ன இது, அதுக்கப்புறம் செகண்ட் சைல்டு, அதுக்கு கீழே இருக்க லீஃப் என்ன, அதுக்கப்புறம் தேர்ட் சைல்டு, அதுக்கு கீழே இருக்க லீஃப் என்ன. ஸோ இந்த ஆர்டர்ல இதுவும் ஹையரார்கிக்கல் ஃபார்மேட் தான். பட் இதை வந்து இந்த 2 கிளாஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் 14 ரெக்கார்ட்னால நம்மளுக்கு சிம்பிளிவா தெரியும். ஸோ இதுல வந்து எவ்வளவு லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருந்தாலும் அட்டன் டயத்துல இந்த 2 கீவேர்ட் யூஸ் பண்ற நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நம்ம டேட்டா நம்ம குடுக்க முடியும். இந்த டேட்டாவை அவங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எடுத்து அவங்க வந்து ட்ரீ எப்படின்னா இந்த மாதிரி கிராஃபிக்கல் டிசைனிங்ல பேரண்ட் சைல்டு இந்த மாதிரி அவங்க டிஸ்ப்ளே பண்ண முடியும், சரிங்களா? இந்த இது பார்க்க ரொம்ப சிம்பிளான இதா இருக்கணும். பட் இத ப்ரோகிராமிங்ல நம்ம பண்ணணும்னா அவ்வளவு கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன் C++னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன்னா இந்த டி ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ ஆனா ஆரக்கிள்ல ரொம்ப சிம்பிளா 2 கீவேர்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸ்டார்ட் வித் கிளாஸ், கனெக்ட் பை கிளாஸ், சரிங்களா? இப்ப கனெக்ட் பை கிளாஸ் எக்ஸ்டெண்ட் start with the connect by class. ஸோ இப்போ ஸ்டார்ட் வித் இப்போ நான் வந்து சேலரியை கொடுக்குறேன்.
ஸ்டார்ட் வித் சேலரி 5. இப்ப 5000ல அந்த இத வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கு. நான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வேற எத நான் குடுக்கலான்னு இருக்கேன். இப்ப வந்து என்னன்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா நான் வந்து 3000 குடுக்கலான்னு இருக்கேன். என்ன அப்பன்னா அது வந்து எப்படின்னா, அந்த ட்ரீ வந்து அங்கருந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்க. ஆம் சேலரி 3லருந்து ஸ்டார்ட் ஆயி, அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி நம்பரும், எம்ஜிஆர் நம்பரும் அதுலருந்து கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னென்ன 3000 இருக்கு. அந்த எம்ப்ளாயியோட கனெக்ட் ஆயிருக்க நெக்ஸ்ட் சைல்டு என்ன? அவங்களோட சேலரி வருது. ஸோ அதுக்கப்புறம் இதோட இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் முடியும். அதுக்கப்புறம் இந்த 778க்கு வேற அ இது சைல்டு இருக்கான்னு பார்க்கும். இந்த 7576ஓட இது இருக்கு. ஸோ அந்த இத இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து 7902 இதோட ஸோ இது மாரி நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க குடுக்குறோமோ, அதுலருந்து இப்ப நான் வந்து குடுத்தது வந்து இங்கருந்து குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து ரூட்டா எடுத்துட்டு, இதோட பிரான்ச் எடுத்து சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். ஸோ இது மாரி நம்ம எங்க வேணாலும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டார்ட் வித் கிளாஸ்ல நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் ஆ பிரான்ச்ச மட்டும் நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம எங்க இருந்து நம்ம அந்த பிரான்ச்ச ஸ்டார்ட் பண்ணணும், ரூட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத பொறுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ம் இதுல இதுல நம்ம இந்த இந்த சேலரிய வந்து நம்ம டைரக்ட்டா இப்படியே எடுத்துக்கலாம். இதுல சப் query நம்ம யூஸ் பண்ணி எடுத்துட்டு வரதுனாலும் நம்ம எடுத்துட்டு வரலாம். இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அ இங்கருந்து நானு சொன்ன மேக்ஸ் சேலரி எடுத்துட்டு வரேன். மேக்ஸ் சேலரி ஃப்ரம் நான் சப் query இந்த ஸ்டார்ட் வித் கிளாஸ் நம்ம சப் queryயாவும் இருக்கலாம். சரிங்களா? ஸ்டார்ட் வித் கிளாஸ் நம்ம டைரக்ட் வேல்யூவா தான் இருக்கணும் இல்ல. சப் queryலருந்து நம்ம வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்ம குடுக்க முடியும். சரிங்களா? இதுல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. வேற என்னது? Branch eliminated. Okay. ஸோ எங்க ஸோ டைரக்ட்டா கனெக்ட் வேர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் வித் இது பண்ணிட்டோம்னா, அந்த பிரான்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். இப்ப வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் equal to 10. ம். இப்ப டிபார்ட்மெண்ட் 10 இருக்க ரெக்கார்ட மட்டும் நம்ம எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஆ இங்க மேக்ஸிமம் சேலரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க அதோட எம்ப்ளாயி நம்பரு, எம்ஜிஆர் நம்பரும் மேட்ச் ஆனா, அந்த ரெக்கார்ட எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். இதோட இது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு மேட்ச் இது.
இதுல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 இதுல இங்கோடது செலக்ட் பார்த்தா இதுல 3 சைல்டு இருக்கு. இதுல வந்து ஒரு சைல்டு வந்து 30th டிபார்ட்மெண்ட். இந்த இத மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரீ ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நம்ம பர்ட்டிகுலர் இத மட்டும் எலிமினேட் பண்ணணும். வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணலாம். இத வந்து நோட் எலிமினேஷன்னு சொல்லுவாங்க. 3 இது இருக்கு. அதுல ஒரு இத மட்டும் நம்ம தூக்கிறணும் அப்படின்னா வந்து வேர் கிளாஸ்ல நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா, அது வந்து நோட் எலிமினேஷன்னு சொல்லுவாங்க. இத மட்டும் இது பண்ணிட்டு 10th டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கோ அந்த டேட்டாவ மட்டும் குடுத்துருக்கு. சரிங்களா? வேர் கிளாஸ்ல நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னா, இந்த ஹைரார்ச்சிக்கல் வேல அது வந்து நோட் எலிமினேஷன்னு சொல்லுவாங்க. அதே ஷார்ட் வித் கிளாஸ்ல குடுத்தோம்னா, பிரான்ச் எலிமினேஷன் சொல்லுவோம். கம்ப்ளீட் பிரான்ச்சே எலிமினேட் ஆயி நம்மளுக்கு இதாகும். வேர் கிளாஸ்ல குடுத்தோம்னா, இந்த நோடு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப பிரான்ச் எலிமினேஷன் கனெக்ட் பை வேர் கிளாஸ்ல இது பண்ணோம்னா, நோட் எலிமினேஷன் இப்ப பிரான்ச் எலிமினேஷன் வரும். கம்ப்ளீட் பிரான்ச் எலிமினேட் பண்றது. இப்போ எம்ஜிஆர் நான் என்ன பண்றேன்னா, Seven, 6, 9, 8. Seven, 6, 9, 8. So, 488. Yes, multiple data இது வந்து complete branch eliminate பண்ணேன். So இது வேர் கிளாஸ்ல கொடுக்குறோம். இது
ம். இது வந்து நம்ம வந்து பேரண்ட்லேருந்து சைல்டு வராம, சைல்ட்லேருந்து பேரண்ட் வருது. இது வந்து ட்ரீ ரிவர்சல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரியும் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? எம்ஜிஆர் நம்பருக்கும் எம்ப்ளாயி நம்பர் கனெக்ட் ஆகுறதுக்கு, இந்த வந்து ஸ்மித்லேருந்து ஆ அதுக்கு முன்னாடி இருக்க பேரண்ட் யாருன்னா, இவங்க ஃபோர்டு, 7, 8 ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஜோன்ஸு 7566 ஜோன்ஸு, அதுக்கப்புறம் கிங்கு இவங்க. யோ ரிவர்ஸ்ல நம்ம சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு ட்ராவல் பண்றதுக்கு நம்ம இப்படி பண்ணலாம். சரிங்களா? ஆ அந்த லோலருந்து இதுக்கு ஆ லீஃப்லருந்து ரூட்டுக்கு போறதுக்கான டிராவல்ஸ் சரிங்களா? இது வந்து இது 2ம் லீஃபு, அதோட இது பிரான்ச்சு, இது ரூட். ஸோ இந்த இதுல பிரிச்சோம்னா நம்ம ஆ எது அ சைல்டா இருக்கோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டாவும், ஆ பேரன்ட்டா இருக்கிறத இதாவும் குடுத்துட்டு, இது மாரி கிரியேட் பண்ணோம்னா, நம்ம லீஃப்ல இருந்து ரூட்டுக்கு வரலாம். ஸோ இது ட்ரீ ரிவர்சல்ன்னு சொல்லுவாங்க. ட்ரீ ரிவர்சலும் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, வந்து ட்ரீயோட ஸ்டார்ட்டிங் பிளேஸ் எங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான இது. கனெக்ட் பை வந்து பேரண்ட் சைல்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் ஆகுது. ஃபாரின் கீ, பிரைமரி கீ தான் இதுல ஹிண்ட்டு. ஸோ அத யூஸ் பண்ணி எது மாரி கனெக்ட் ஆயிருக்கு அது. சரிங்களா? வேர் கிளாஸ்னா நம்ம நோட எலிமினேட் பண்றது. சரிங்களா? இது மாரி இந்த இது எல்லாம் இந்த 3 கீவேர்டும் வந்து எப்படி ஹைரார்கிக்கல்ல யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம இது பண்ணிட்டாலே, பா டேட்டாவ பார்த்தே நம்ம சொல்லிடலாம். இந்த எந்த ஸ்ட்ரக்சர்ல டேட்டா நம்ம பிரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 3 கிளாஸும் நம்ம எழுதிக்கிறோம். இதான் ஹைரார்கிக்கல் கொரியில நமக்கு இம்பார்ட்டன்ட் இது. சரிங்களா? இது 8ஐக்கு அப்புறம் ஒரு சில 10Gக்கு அப்புறம் ஒரு சில இது குடுத்துருக்காங்க. ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸ் இந்த ஹைரார்கிக்கல் கொரியில நியூ ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. அது வந்து கனெக்ட் பை ரூட், கனெக்ட் பை சைக்கிள், அதுக்கப்புறம் சிஸ் கனெக்ட் பை பாத். இந்த இது அதுக்கப்புறம் நோ சைக்கிள், சிப்லிங்ஸ் இதெல்லாம் வந்து ஆம் அ எ 10Gக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. இது என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அ எது ரூட் நோடு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப எம்ப்ளாயி நம்பர் எம்ஜிஆர் இது எல்லாத்துக்குமே இதுதான் ரூட். சரிங்களா? இதுக்கப்புறம் இதோட இதோட பிரான்ச் அதுக்கப்புறம் இதோட சைல்டு இப்படித்தான் டிஸ்ப்ளே ஆகுது. இதுல வந்து நம்ம கன்டினியூஸா இதோட ரூட்ட மட்டும் நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு ஆரக்கிள் 10Gல இருந்து நம்மளுக்கு ஒரு சில கிளாஸ் குடுத்துருக்காங்க. அது வந்து செலக்ட் கிளாஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்ப என்னன்னா, எக்ஸாம்பிள் நேமு கனா இப்ப என்னன்னா, கனெக்ட் பை ரூட். நான் வந்து அ எ அதுல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, நேம் இத வந்து ரூட் ஆகும். இதோட பாஸ். இதுக்கப்புறம் நேமு பாருங்க. இப்படி இந்த கனெக்ட் பை ரூட்ங்கிற மூலியமா நம்ம இந்த மொத்த ட்ரீக்கே எது ரூட் நோடுங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து இதோட ரூட் நோடு. ஸோ இது மாரி நம்ம ஆ எதெல்லாம் ரூட் நோடுங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்காண்டி செலக்ட் கிளாஸ்ல தான் இது யூஸ் பண்ண முடியும். அந்த இத யூஸ் பண்றதுக்காண்டி, ஆம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து
நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ற கிளாஸ் தான் இது. சரிங்களா? நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் சரிங்களா? ஆ அந்த அந்த இத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் கனெக்ட் பை ரூட். இது வந்து ரூட் நோட ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு கீவேர்ட் சரிங்களா? ஏன்னா, இப்ப வந்து நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் இது பண்றதுக்கு மாஸ் எங்க இதுலருந்து நம்மளுக்கு சிக்னல் செப்பரேட் ஆகுது. எது வந்து பேஸு அப்படிங்கிறத இந்த இத யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சிட்டியே இருக்கு. சிட்டில வந்து மெயினா எங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் எங்கெங்க லீவ்ஸ் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இமிடியேட்டா வந்து எந்த இதோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்கு இது பண்ணலாம். கனெக்ட் பை ரூட் விட்டோம்னா, ஸோ இந்த ஏரியால ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி அந்த இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுலருந்து தான் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கனெக்ட் பை ரூட் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்னு 6 கனெக்ட் பை பாத். இந்த கீவேர்டும் யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த பாத் எந்த பாத்ல அது டிராவல் ஆகுதுங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கான யூஸ் பண்ற கீவேர்டு. சிஸ் கனெக்ட் பை சிஸ் கனெக்ட் பை பாத். இது இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ எது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எத யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுங்கிறத இது 2யும் குடுத்துட்டு நம்ம பண்றோம். இங்க பாருங்க. ஸோ இது எந்த மாரி அதோட பாத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி காமிக்கும். ஸோ இதுதான் ரூட்டு. அதுக்கப்புறம் இதோட கனெக்ட் ஆகிருக்க இமிடியேட் இது என்ன? அதோட கனெக்ட் ஆகிருக்குது என்ன? ஸோ அதே மாரி கிங்ஸ், ஜோன்ஸ், ஸ்காட் அதோட லைட் ஆடம்ஸ். ஸோ அதுவும் என்ன இது எந்த மாரி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கிங்கோட 3 இது கனெக்ட் ஆயிருக்கு. ஜோன்ஸு, பிளேக்கு, கிளார்க். இது 3 பேரு கனெக்ட் ஆயிருக்காங்க. கிங்ஸோட இமிடியேட்டா. ஸோ இது மாரி நம்ம ஆம், நம்ம கூகுள் மேப்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இதுதான். 6 கனெக்ட் பை பாத் தான். எது சோர்ஸ், டெஸ்டினேஷன் இருந்துட்டா, எந்த பாத்ல வந்து கனெக்ட் ஆகணும். அந்த அப்படிங்கிறத இந்த யூஸ் பண்ணி தான். அந்த ஸ்டார்ட்டிங் நோடும், எண்டிங் நோடும் தெரிஞ்சிருச்சுன்னா, அது எப்படி கனெக்ட் ஆகுங்கிறது இது யூஸ் பண்ணி தான். இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட் கூகுள் மேப்ஸ் இதுவே வந்து சிஸ் கனெக்ட் பை பாத் தான். ஸோ அந்த கம்ப்ளீட் பாத்ல எப்படி எப்படிலாம் ஸோ ஒரு இது இல்லாம ஸ்டார்ட்டிங் பண்ணி அந்த எண்ட் நோட் வரைக்கும் எப்படி போகணும். சரிங்களா? என்னென்ன பாத் இருக்கு. ஸோ அப்படிங்கிறத இது பண்ணலாம். சரிங்களா? இது வந்து 6 கனெக்ட் பை பாத். 10Gக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஆ என்ன இது வந்து கனெக்ட் பை ஸ் ச கனெக்ட் பை ரூட் 1 அதுக்கப்புறம் கனெக்ட் பை பாத் சரிங்களா? ரூட் வந்து ரூட் நோட் எதுன்னு ஐடென்டிஃபை இது பாத் வந்து எந்த மாரி அந்த ட்ரீ டிராவல்ஸ்ல இருக்குங்கிறத அந்த கம்ப்ளீட் பாத்தையே நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்றது இது. சரிங்களா? ஸோ பிளேக் பிளேக்கோட சேர்ந்து எந்த மாரி டிராவல் பண்ணியிருக்காங்க. பேரண்ட், சைல்டு அதுக்கப்புறம் அது பேரண்ட், சைல்டு அதுக்கு ஓடுது. அது மாரி
எந்தெந்த மாரி எத்தன இது பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது கனெக்ட் பை பார்த்து ம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கனெக்ட் பை நோ சைக்கிள்ஸ். நோ சைக்கிள். இதுல வந்து இன்னும் 2 கீவேர்டு. ஆ கனெக்ட் பை ரூட் பாத்து அதுக்கப்புறம் நோ சைக்கிள். நோ சைக்கிள் என்ன கனெக்ட் பை கனெக்ட் பை நோ சைக்கிள். இந்த கீவேர்டு எதுவுமே இருக்காங்க. சம்டைம்ஸ் சைக்கிள் இதுல வந்து பேரண்ட்டும் சைல்டுக்கும் எதுவும் சைக்கிள் இருந்துச்சுன்னா அத ஐடென்டிஃபை இப்ப வந்து இதுல ம், ம், எம்பி எம்ஜிஆர் equal to 7839 7839 39 where a name equal to king. Select star from mp. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 78 கிங்குக்குங்க கிங்கோட மேனேஜர் கிங்குன்னே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து சைக்கிள்ல போயிரும். ஸோ அவங்களுக்கு அவங்களே மேனேஜரா ஆக முடியாது. ஸோ இது மாரி சைக்கிள் வந்துச்சுன்னா, அப்போதைக்கு வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா, கன்டினியூயஸ் லூப்ல போயிரும். ஸோ ஸோ இந்த டேட்டா வந்து என்ன ஆகுதுன்னா, ஆ இந்த அதே பேரண்ட் அதே லீஃப்‌க்கு போறதுனால, இது வந்து இன்ஃபினைட் லூப் ஆகும். மறுபடியும் இந்த இதுக்கே ஆ பேரண்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது சுத்திட்டே வந்து ஆ இதாயிருது. இது வந்து என்னன்னா லூப் வந்து கன்டின்யூ ஆயிருது, எண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஆ இது இந்த எரர் வந்து கனெக்ட் பை லூப் இன் யூசர் டேட்டான்னு வந்துச்சுன்னா, இது வந்து அந்த லூப் வந்து சைக்கிள்ல இருக்கு. எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அது அந்த சம் இது வந்து ஜங்க் டேட்டாவா இருக்கலாம். இல்ல டூப்ளிகேட்டட் டேட்டாவா இருக்கும். அப்படி இது பண்ணி இதாயிருச்சுன்னா, இந்த மாரி எரர் சைக்கிளா இருந்துச்சுன்னா, ஸோ எப்படின்னா, அதே எம்ப்ளாயிக்கு அதே மேனேஜர் இந்த மாரி டேட்டா சைக்கிள் ஆச்சுன்னா, ஸோ இந்த இத எலிமினேட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் நோ சைக்கிள்ன்ற கிளாஸ். இது யூஸ் பண்ணோம்னா, இந்த மாரி சைக்கிள் வர்றத நோ சைக்கிள். ஸோ இப்படி வர அந்த சைக்கிள எலிமினேட் பண்றது தான். சைக்கிள வந்து நீ இக்னோர் பண்ணிரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம், இத வந்து நம்ம இந்த நோ சைக்கிள் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இல்லாட்டி அந்த இது வந்து இந்த லூப் வந்து இன்ஃபைனைட் ஆகும். அதுக்கு எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இது சைக்கிள். சரிங்களா? ஜஸ்ட் நான் வந்து இந்த இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி அந்த இது சேம் இந்த மேனேஜருக்கும் எம்ப்ளாயி சேம் நம்பர அப்டேட் பண்ணிக்கல. இதாகுது. ஸோ அத எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் நோ சைக்கிள். ஸோ எதுவும் சைக்கிள் இருந்துச்சுன்னா, அந்த இத ரிமூவ் பண்றதுக்கு இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது தான் நோ சைக்கிள் கீவேர்ட். நோ சைக்கிள் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். கோ பேக்.
சரி. ஓகே. இதுக்கப்புறம் சிப்லிங்ஸ்ன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு இந்த சிப்லிங்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சூடோ காலம்ஸ் சரிங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? நாளைக்கு சூடோ காலம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஹைரார்ச்சிகல் குயரில இந்த இந்த கான்செப்ட் தான். மேஜரா வந்து இந்த 3 கீவேர்ட் எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் நம்ம கான்செப்ட் பில்ட் பண்ணுவோம். சரிங்களா? இத மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். சரிங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா எனக்கு WhatsAppல கேளுங்க. ஓகேவா? ஓகே. 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 பை. ஹேவ் a குட் டே. தேங்க் யூ.